எஸ்எஃப்எஃப் என்கிற அதிரடிப்படை. இந்த அதிரடிப்படையின் போர் தந்திரங்கள் உலக நாடுகளே மிகவும் சிறந்த படை. இந்த எஸ்எஃப்எஃப் என்கிற இந்தியாவின் அதிரடிப்படை பிரிவு. இந்த அதிரடிப்படை பிரிவு மலை சிகரங்கள், பனிப்பிரதேசங்களில் மிக வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இந்த வீடியோவை பற்றி பார்ப்பதற்கு முன்னே வாங்க நம்ம உள்ள போகலாம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் செந்தமிழ் களஞ்சியத்தின் அன்பான வணக்கங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். எஸ்எஃப்எஃப் இங்கே அதிரடிப்படை மலை சிகரங்கள், பனிப்பிரதேசங்கள் மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அதிரடிப்படை. இந்த படை 1962ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் நவம்பர் 14 அன்று தொடங்கப்பட்ட படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவு இந்தோ சீனா எல்லையில் ஊடுருவி உளவு வேலைகளை பார்ப்பது, எல்லைகளில் இந்தியாவின் கேமரா, சிக்னல், சென்சார் ஆகியவற்றை நிறுவுவது, பிற நாடுகளுக்கு சென்று இந்தியாவிற்கு உளவு வேலை பார்ப்பது ஆகியவை இவர்களின் முக்கிய பங்கு. இந்த எஸ்எஃப்எஃப் படைப்பிரிவு ஆரம்பித்த காலத்தில் எஸ்டாப்ளிஷிங் 22 என்று அழைத்தார்கள். இந்த படைப்பிரிவில் திபெத்திய மக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பட்டாலியன் படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவில் 2 பிரிவாக பிரித்தார்கள். மவுண்டைன் ஃபோர்ஸ், ஜங்கல் வார்ஃபேர். இந்த படைப்பிரிவு இந்தியாவிற்கு அளப்பெரிய பங்காற்றியுள்ளது. இந்த எஸ்எஃப்எஃப் படைப்பிரிவின் பங்களிப்பு என்று பார்த்தால், கார்கில் விடுதலை போர், ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார், வங்கதேசன் விடுதலை போர், ஆப்ரேஷன் பவன் ஆகிய போர்களில் பங்கு பெற்றார்கள். இந்த எஸ்எஃப்எஃப் படைப்பிரிவின் மூலம் கார்கில் போரில் பாகிஸ்தானை இந்தியா வெல்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். இந்த படைப்பிரிவின் போர் தந்திரம் என்று பார்த்தால், கொரில்லா போர் தாக்குதல் முறையை இவர்கள் கைத்தேர்ந்தவர்கள். உயரமான மலை சிகரங்களில் இயல்பாகவே இவர்கள் வேகமாக செல்லக்கூடியவர்கள். பனிப்பிரதேசங்களில் அதிக குளிரை தாங்கக்கூடிய உடல் வாகு பெற்றவர்கள். மேலும் சீன நாட்டில் ஊடுருவ இந்தியாவிற்கு தேவையான உளவு வேலை பார்க்கும் வேலை செய்கிறார்கள். இவர்களை சீன இராணுவம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் இந்த திபெத்திய மக்கள் சீன மக்களை போன்றே உடல் வாகும் பெற்றவர்கள். திபெத்திய விடுதலை போரின் போது புத்த மத துறவி தலாய் லாமா அவர்களை ரஃபேல் முஸ்டாக் என்ற பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்ததில் இவர்களின் பங்கு அளப்பெரியது. மேலும் இந்த எஸ்எஃப்எஃப் படைப்பிரிவில் பெண்களும் உள்ளார்கள். பெண்கள் மருத்துவம், சிக்னலிங், சென்சார் ஆகிய துறைகளில் பங்காற்றுகிறார்கள். இந்த எஸ்எஃப்எஃப் படைப்பிரிவு உலகிலேயே மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கொரில்லா போர் தந்திரம் நிறைந்த அதிரடி படைப்பிரிவாகும். இந்த படைப்பிரிவு பிரதமர் மற்றும் ரா அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு படைப்பிரிவு. இந்த படைப்பிரிவில் மேஜர் அவர்களின் தலைமையில் 6 பட்டாலியன்களாக பிரிக்கப்பட்டு 6 கம்பெனிகள். இந்த கம்பெனி பட்டாலியன்கள் தனித்தனியாக செயல்படக்கூடியவர்கள். அவர்கள் உலக நாடுகளிலே இந்திய இராணுவத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் தேவையான உளவு தகவல்களை சேகரித்து நம் இந்திய தேசத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு முக்கியமான வேலையில் உள்ளார்கள். எல்லையில் பிற நாட்டவர்களின் ஊடுருவலையும் தீவிரவாதிகளின் ஊடுருவலையும் தடுப்பது இவர்களின் முக்கிய வேலை. மேலும் இவர்களுக்கு லடாக் ஸ்கவுட், லடாக் நஃப்ரா ஆகிய படைப்பிரிவும் உள்ளது. இந்த படைப்பிரிவை பற்றி எந்த ஒரு தகவலும் வீடியோவும் சமூக வலைதளங்களில் வராது. இது நம் தேசத்தின் மிக முக்கியமான ரகசியம் காக்கக்கூடிய படைப்பிரிவு.
நாட்டின் எல்லை ஊடுருவல் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடித்து அவர்களை தண்டனை வழங்குவது இந்த படைப்பிரிவின் முக்கிய நோக்கம். இந்த படைப்பிரிவின் விமானப்படை போன்று போர் பயிற்சிக்கான ஏர்போர்பான் என்ற படைப்பிரிவிற்கு சர்ஸ்வா என்ற விமானத்தளத்தில் இவர்கள் போர் பயிற்சி பெறுகிறார்கள். இவர்களின் தலைமையிடம் உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூனிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் சரஸ்வா என்ற இடத்தில் உள்ள சக்ரதா பகுதியில் இவர்கள் தலைமையகம் உள்ளது. இந்த சக்ரதாவில் திபெத்திய மக்கள் இடம்பெயர்ந்தவர்கள். இவர்கள் இந்திய நாட்டிற்காக இந்த எஸ்எஃப்எஃப் படைப்பிரிவில் காலங்காலமாக பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த போர் வீரர்கள். இது இராணுவம் மற்றும் இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கக்கூடிய படைப்பிரிவு. இராணுவத்திற்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இவர்கள் ரா மற்றும் பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அதிரடி படைப்பிரிவு. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செந்தமிழ் களஞ்சியத்தில் நன்றி.